அவள் காவிரிக்கும் பட்டணத்தில் உள்ள அரசு சபையில் நடனமாட வருகிறாள். நடனத்தை காண அனைவரும் பெறுகின்றார்கள். நடனத்தை பார்ப்பதற்கு எல்லாரும் இருந்து இந்த நிகழ்விலே நடனத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள். அமைதியாக இருந்து இந்த நிகழ்வில் இருக்கிற நடனத்தை பாருங்கள். ஆட வந்தாள், ஆட வந்தாள், ஆட வந்தாள், ஆடும் பொற்பாவை நடம். ஆட வந்தாள், ஆடும் பொற்பாவை நடம். ஆட வந்தாள். அவள் தில்லான ஆடினாள், வர்ணமாடினாள். அப்படியான நடமாடிக்கொண்டிருக்கையில் நடனக்கலையை கண்டு மேடைக்கு முன்னமைந்த ராஜகுமாரன் கோவலன் பார்த்தான், மாதவியை பார்த்தான். இருவரும் பார்த்தார்கள், ஆளையாள் பார்த்தார்கள். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அப்படித்தான் நோக்கினார்கள். அப்படியா? அப்படி இருக்கும் வேளையில் கோவலன் மாதவன் வீட்டை அறிகின்றான். பொருளும் எடுத்துக்கொண்டு மாதவன் வீட்டுக்கு செல்லுகின்றான். திருக்கடப்பூர் என்பதும் மாதவியை பார்த்து ஆசைப்பட்டான். மாதவியின் அழகை பார்த்து மயங்கினான். எல்லாம் அள்ளி கொடுத்தான். மாதவியிடம் நான் யாழ் வாசித்து பாடுகின்றேன், நீ ஆடுகின்றான். அப்படி போச்சு. நான் பாட
கணவன் வருவார் வருவார் என்று ஓஹோ சென்றபடி காத்திருந்தாள் ஓஹோ கண்ணகி காத்திருந்தாள் ஓஹோ கோவலனும் மாதவியும் ஓஹோவேலி நதிக்கரையில் கடலாட வந்த பொழுது ஓஹோ கோவலன் யாழ் வாசித்து காவேரி கடலை பற்றியா பாட ஓஹோ மாதவி வேறு ஒரு ராஜகுமாரனும் எத்து பாட ஓஹோ இவருக்கும் சண்டை வந்து ஓஹோ கோவலனும் மாதவியும் பிரியும் நிலை வந்தது ஓஹோ இதுக்கு சினிமா பார்க்குறது 3 மணிக்கால சினிமா பார்க்க அங்கே மட்டும் இருந்தால் போல கட்டியாக இருக்கு நூட்டாக இருக்கும்போது கட்டியாக இருக்கும் 3 மணிக்காக இருக்குது அப்போ இது பாதிச்சேன் கோவலன் வானமெல்லாம் போன பின்னே வாழ்வது இப்படி கோவலன் தன் மனதை உருவிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஜனம் மீதும் கஞ்சனம் மீதும் காலம் ஒரு காலம் பிரச்சனையாய் நான் நடைப்பிணமாய் போனேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் வேளையிலே எங்கு கண்ணகி கனவு கண்டு அதை தன் தோழியிடம் கூறுகின்றாள் கனவு கண்டே அம்மா என்னுடைய கணவர் என்னை தேடி வருகும் கனவு கண்டேன் கணவர் என்னை அழைத்துக் கொண்டு வேறு நகரம் செல்வதற்கும் கனவு கண்டேன் ஓஹோ என் கணவர் வியாபாரத்துக்கு மூலதனம் கேட்டு சிலம்பு வளர்த்தி கொடுக்கவும் கனவு கண்டேன் அதற்கு பிறகு கண்ட கனவுதான் அம்மா என் மனதை உருக்குகின்றது அது என்ன கனவு கனவு கண்டேன்
அது அப்படி போகுது. மன்னா, ஓஹோ, கல்வனை கண்டுபிடித்து விட்டேன், கல்வனை கண்டுபிடித்து விட்டேன் என்று கைகூப்பி மன்னனிடம் நின்றான். மன்னன் கல்வனை கொண்டு சிலம்பை கொண்டு வா என்று கட்டளை இட்டுவிட்டான். கொலைக்களத்தில் கோவலன் கொல்லப்படுகின்றான். இச்செய்தி கண்ணகிக்கு போகின்றது. அழுதாள், உரண்டாள், அழுது உரண்டு அரண்மனைக்கு வந்தாள். குற்றமற்ற கல்லனை கொன்ற குற்றவாளிகள் என் கணவன் கொண்டு வந்தது என் காற்றிலம்பு இருக்கிறது என் இணை சிலம்பு என்றான். தன்னுடைய சிலம்பை அடையாளம் கண்ட கண்ணகி சபை நடுவிலே வீசி செறிந்தாள். அதிலிருந்து மாணிக்கம் வந்தது. பாண்டியா, உன் மனைவியின் சிலம்பு என்ன? முத்து. உன் மனைவியின் சிலம்பு முத்து, என் சிலம்பை பார் மாணிக்கம். அதை பார்த்த பாண்டிய மன்னன் தவறான தீர்ப்பு வழங்கிவிட்டேன் என்று சிம்மாசனத்தில் இருந்து விழுந்தான், வீழ்ந்து மாண்டான். அதை பார்த்த கோப்பெருந்தேவியும் வீழ்ந்து மாண்டாள். காவியுரு நீரோ கையில் தனிச்சிலம்போ ஆவி முடிவோன அவ்வடிவோ பாவியே தாடெல்லாம் சூழ்ந்த தரும் குழல் கண்டஞ்சி குடலாய் கூடலாகின என்று என் கணவனை கள்ளன் என்று கூறிய மதுரை மாநகரம் தீப்பற்றி எரியட்டும், தீப்பற்றி எரியட்டும் என்று தீ மூட்டினாள். எரியட்டும் மதுரை எரியட்டும், எரியட்டும் மதுரை எரியட்டும், எரியட்டும் மதுரை எரியட்டும், எரியட்டும் மதுரை எரியட்டும், மதுரை எரியட்டும் என்று தீ மூட்டினாள். மதுரை மாநகரம் எரிந்தது. அவள் சீற்றத்துடன் வருவதைக் கண்ட மதுரை மாபுரி மன்னன், மதுரை மாபுரி தெய்வம் 14 நாள் தவம் இருந்து 14ஆம் நாள் கணவனை அடைவாய் என்று சொல்ல, கண்ணகி 14ஆம் நாள் தவம் இருந்து கணவனை அடைந்தாள் என்பது காப்பியமாகும். மங்கையர்கள் எல்லாம் போற்றப்பட வேண்டிய தெய்வமாக விளங்குகின்றாள். இவ்வளவு நேரமும் எங்கள் வில்லிசை கேட்டு எங்களை இவ்வளவு நேரமும் பொறுமையாக உங்கள் வீசியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கமும்